ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு சர்ப்ரைஸானிங்கான என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாரோட சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து நிறையா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே திரும்ப வர போகிறாங்க. திரும்ப பயங்கரமான என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக தான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பூர்ணிமா போயிட்டாங்க. பூர்ணிமாக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி எல்லாருமே உட்காந்து அடங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. யாரா இது உள்ள வருதுன்னு பார்த்தா சீரியல் ஆக்டர் 2 பேர் உள்ள வந்தாங்க. சின்ன மருமகள் அப்படின்ற சீரியலை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இவங்க 2 பேர் உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே வார்மா வெல்கம் பண்ணி வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே உட்கார வச்சு பேசினாங்க. அப்போ விஷ்ணுக்கு தெரிஞ்சவர் போல, விஷ்ணுக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால விஷ்ணு கேட்குறாரு அந்த ஆக்டர் கிட்ட, இந்த மாதிரி என்ன பார்க்குறியா, பிக் பாஸ்லாம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி. நீ இருக்கல்லடா, நீ இருக்கும்போது நான் பார்க்காம இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, டே நல்லா கதை விடுறீங்கடா வரவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட சீரியலோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சீரியலோட பேர் சின்ன மருமகள். நான் இந்த மாதிரி இந்த கதையில் ஸ்கூல் போட்டுனா நடிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரோமோ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு ப்ரோமோவும் போடுறாங்க. இந்த ப்ரோமோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மாயா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே என் ஃப்ரெண்டு காசை எடுத்துகிட்டு போயிட்டா, பணப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பூர்ணிமா இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் அவங்க போயிட்டாங்க, மார்னிங் டைமே போனதுனால அப்படின்ற மாதிரி அவங்க மாயா சொல்கிறாங்க. இந்த சீரியலில் இன்னொரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மாவா நம்ம தாமரை, அதாவது பிக் பாஸ் கொள்ள வந்தாங்கல்ல அந்த தாமரை அவங்களுக்கு அம்மாவோட கேரக்டரில் நடிக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியில் வந்தவங்க அப்படின்றதுனால இப்போ இந்த சீரியலில் அவங்க நடிக்கிறாங்க. அந்த சீரியலுக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்க. ஓகே, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வாரம் எல்லாருமே உள்ளே வர போகிறாங்க. ஒரு என்ட்ரியாக வர போகிறாங்க. யார் யாரெல்லாம் வெளியில் போனவங்களோ அவங்கள மொத்தமாக வர போகிறாங்களா இல்லை தனித்தனியாக வர போகிறாங்களா அப்படின்றது தெரியல. யார் யார் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நிறைய பிஆர்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்குதுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஆர்ஸ் இப்போ ட்வீட் போடுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், அர்ச்சனாவோட பிஆர்ஸாக இருக்கட்டும், விசித்ராவோட பிஆர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே, எல்லாமே இப்போ ஃபேக்காடான்ற மாதிரி இருக்குது. அப்போ யாருக்குமே ஆர்கானிக்காக வந்த ஒரு இதுவே இல்லையா, ஆடியன்ஸே இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேக்குன்னு நமக்கே தெரியும்ல, நமக்கே ஜென்யூனாக ஃபீல் ஆகும்ல. இதெல்லாம் ஃபேன்ஸ் போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. பட் ஆனால் இந்த பிஆரோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் பிக் பாஸே நேற்று உடச்சிட்டாரு. எல்லாருக்குமே பிஆர் இருக்கிறீங்கடா, அதனால இதை பற்றி பேசியே ஆகணும்டா, ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பஞ்சாயத்தை வச்சு உடச்சி பெரிய சண்டையாகவும் ஆயிடுச்சு. விசித்ரா அர்ச்சனாக்கெல்லாம் பயங்கர சண்டையாகிடுச்சு இந்த பிஆரை பற்றி பேசினதுனால அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, இந்த பிஆரோட ப்ராப்ளம், இந்த ஓட்டிங், ஃபேக் ஓட்டிங்கை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.